இருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விளக்குகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க சொன்னா தமிழ் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் 27, அதாவது கார்த்திகை 27க்காக வேண்டி பெரியதொரு கட் அவுட் வச்சிருக்காங்க. கருமூகில் சூழ்ந்திருந்தாலும் கார்மேகங்கள் மழையாக பொழிந்தாலும் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆண் பெண் சிறியவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாம வந்து எல்லாருமே வேலைப்பாடுகள் இருக்கிறாங்க. பூரா வந்து வரிசைக்கு இணங்க அப்படியே நடப்பட்டிருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு தீபச்சுடர்கள் வந்து ஏற்ற ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு ஒவ்வொரு கமுகம் பிள்ளைகள் வந்து இருக்கும். இது நம்மளாம் வந்து வெறுமனே புகைப்படங்களில் மட்டும் பார்த்துருப்போம் எப்படி வந்து அந்த நாட்களில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது வந்து பிரமிப்பாக இருக்குது. இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காலத்தில் வந்து எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாவீரர்களுக்கான நினைவேந்தல் வந்து இடம்பெற இருக்குது தாயக மண்ணில். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த்துக்கு வந்தது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நேற்றைய நாட்களில் கூட வந்து நம்ம வல்வெட்டித்துறையில் தலைவரோட பிறந்து வாழ்ந்த மண்நிலத்தை வந்து நம்ம காண்பிச்சு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளிநொச்சியில் சரியாக வந்து டவுன் ஏரியாவில் வந்து நிற்கிறோம். ஸோ நகர ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் 27, அதாவது கார்த்திகை 27க்காக வேண்டி பெரியதொரு கட் அவுட் வச்சுருக்காங்க. இந்த கட் அவுட் வந்து வருஷம் வைக்கக்கூடியது. ஆனால் இந்த வருஷம் 2009க்கு அப்புறமா, அதாவது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரினுக்கு அப்புறமா வந்து மிக பிரமாண்டமாக வந்து இந்த வருடம் வந்து மாவீரர்களுக்கான இந்த மாவீரர் நினைவேந்தல்களை வந்துட்டு சிறப்பான முறையில் வந்து பெரிதளவில் வந்துட்டு அனுஷ்டிக்கிறாங்க. ஸோ அதற்கான வேலைப்பாடுகள் வந்து வட மாகாணத்தில் எங்கே, அதாவது நம்ம எந்த திசையில் திரும்பினாலும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது டவுன் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கிராமப்புறங்களாக இருக்கட்டும், எல்லா ஏரியாக்கள்லையுமே வந்துட்டு குறிப்பான இடங்களை வந்து மென்ஷன் பண்ணி அந்தந்த இடங்களில் வந்துட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து பறக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நாளைய நாட்களில் வந்து மாவீரர்களுக்கான நினைவேந்தல் வந்து இடம்பெற இருக்குது தாயக மண்ணில். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு அதிக வேலைப்பாடுகள் நடந்து எல்லாமே தயார்படுத்தப்பட்ட நிலைகள் வந்து இருக்குது. ஆகவே இப்போ இந்த வன்னி மண்ணுக்குள்ள வந்து குறிப்பிட்ட ஒரு சில மாவீரர் துயிலும் இல்லங்கள் எந்த அளவுக்கு வந்து தயார்படுத்தப்பட்டிருக்கு, அங்கே வந்து எவ்வளவுக்கான தடைகளை மீறி இந்த வருஷம் வந்து அனுமதிகளை பெற்று இந்த ஒரு மாவீரர் நினைவேந்தலை வந்து அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சிலவர்கிட்ட வந்து பேசி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டறிய போகிறோம். ஸோ இன்னைக்கு முழுக்க இந்த ஒரு வீடியோ தான். கிட்டத்தட்ட நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ட்ராவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி நகர் போகிறோம். அதாவது டவுனில் இருந்து முல்லைத்தீவு சைடு வந்து போகிறோம். அதாவது விசுவமடு பேராவில் மாவீரர் துயிலும் இல்லம், அப்படி வந்து முல்லைத்தீவு துயிலும் இல்லம், அதே மாதிரி வந்து ஒட்டிச்சுட்டான் பகுதியில் இருக்கக்கூடிய அப்படியே மாவீரர் துயிலும் இல்லம், கடைசியாக வந்து கிளிநொச்சி கனகபுரத்தில் இருக்கக்கூடிய துயிலும் இல்லம் அப்படி சொல்லி அருகாமையில் கொஞ்சம் அருகாமைன்னு சொல்ல முடியாது, கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் போகக்கூடிய மோஸ்ட்லி கொஞ்சம் எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணி போக முடியுமோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவீரர் துயிலும் இல்லங்களும் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மேப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மேப்பாக இருக்கும். அதாவது நடுவில் கிளிநொச்சி மாவட்டம் வரும், அந்த பக்கம் வந்து முல்லைத்தீவு, அண்ட் பாதி இங்கால முல்லைத்தீவு வந்திருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அப்படி போயிட்டு திரும்ப இப்படி வர முடியாது. எங்களால் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் காண்பிக்கிறோம். சில விஷயங்களை வந்து வெளிப்படைத்தன்மையாக பேச முடியாது, வெளிப்படைத்தன்மையாக காணொலியும் காண்பிக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அப்படியான காணொலிகளை வந்து காண்பிக்கவோ பேசவோ அதனால் வந்து முடியாது. அது நான் நிறைய வீடியோக்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சொன்னால் இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சட்டம் என்ன சட்டம் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த சட்டத்தை மாரி நம்மளால் இந்த விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. பட் இதற்கான அனுமதிகள் வந்து கொஞ்சமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து இதற்கான அனுமதியை கோரி வந்து பேச்சுக்களை வந்து அங்கே உரையாற்றியிருந்தாங்க. அதுக்கமைய அனுமதிகள் சற்று வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. பட் இருந்தாலும் அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசவோ காணொலிகளை காண்பிக்கவோ வந்து முடியாது. அதற்கான ஃப்ரீடம், சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. ரைட், நான் அதிகமே பேசிக்கொண்டிருக்காம காணொலிகள் கண்டினியூ வந்து போகலாம். ஸோ நேற்றைய காணொலிகள் பார்க்காதவங்களும் போய் வீடியோக்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நாளைய நாட்களில் மாவீரர் நினைவேந்தல் வீடியோக்களும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இப்போ இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். 2009க்கு அப்புறமா வந்து மிளிர்ந்து கொண்டிருக்கிற மக்களால் சந்தோஷமான முறையில், ஒரு சுதந்திரமான முறையில் வந்து இவ்வருடம் மாவீரர் நினைவேந்தல் வந்து நடக்க போகுது அப்படின்னும் போது அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கிற தமிழர்களுக்குமான ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஆசையை நாங்கள் இன்னைக்கு ஒரு காணொலி வடிவில் வந்து நாங்கள் நிறைவேற்றி வைக்க போகிறோம். இப்போ காணொலிக்குள்ள போகலாம்.
இலங்கையில் எங்கே வந்து பார்த்தாலுமே வந்து மாவீரர் நாளுக்காக வேண்டி டவுன் ஏரியாக்குள்ள இவ்வளோ பெரிய கட் அவுட் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கிளிநொச்சி நகரில் இங்கே மட்டும்தான் இவ்வளோ பெரிய கட் அவுட் இருக்கு. அதாவது இந்த இடது பக்கம் அதே மாதிரி நம்ம அந்த பக்கம் இருந்து இடது பக்கம் வரணும்னு சொன்னால் அங்காலையும் வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பரந்தன் யாங்சன் பரந்தன் சந்தி. ஸோ பரந்தனில் மாவீரர் துயிலும் இல்லம் இல்லாவிடினும் இந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் வந்து மாவீரர் நினைவேந்தலுக்காக வேண்டி மக்கள் நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சந்தியை வந்து இப்படி வாழை மரங்கள் எல்லாம் கட்டி சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அலங்கரிப்பு வந்து பாருங்கள். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையும் வந்துட்டு தாயக பாடல்கள் வந்து அதிகம் போய்கொண்டிருக்கும். பரந்தன் கிளிநொச்சியெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் சூழலின் போது வந்து முக்கியமான இடங்கள் இருந்த ஒரு பகுதி. அண்ட் இந்த கட்டடம் கூட உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது என்ன கட்டடம் அப்படி சொல்லி. தமிழ் தேசிய மாவீரர் நாள் கார்த்திகை 27. இது வந்து பரந்தல்ல இருக்கக்கூடிய ஒரு நினைவு பதாதையாக வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம். ஸோ இது வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த பக்கம் வந்து தள்ளி போனோம்னு சொன்னால் வந்து மூங்கிலாறு, இந்த பக்கம் பிசுவமடு, நடுவில் தான் வந்து தேராவில் இருக்கும். உங்களுக்கு சரியும். அதாவது நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு தேக்கமரக்காடு. ஸோ போர்ச்சூழலில் வந்து நடப்பட்டிருந்தது. ஸோ அந்த தேக்கமரக்காடெல்லாம் வந்து இங்கிட்டு தான் இருக்குது. நான் இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி இந்த தேராவில் பகுதியால் போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்ட வகையில் நான் இந்த ஒரு துயிலும் இல்லத்தை பார்க்கல. இந்த வருஷம் பார்த்து வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை அந்த காலத்துலலாம் வந்து இப்படி தான் வந்து அழகாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தான் பார்க்க முடியுது. நம்மளாம் வந்து வெறுமனை புகைப்படங்களில் மட்டும் பார்த்துருப்போம் எப்படி வந்து அந்த நாட்களில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருந்தது அப்படி சொல்லி. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது வந்து பிரமிப்பாக இருக்குது. இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காலத்தில் வந்து எப்படி பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ உள்ளவே வந்து பார்க்கலாம். வந்து வேலைப்பாடுகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. உண்மையில இந்த மாவீரருக்கு நினைவு கூறுற நாள் அப்படிங்கிறது வந்துட்டு சந்தோஷமான நாள் இல்லை. அது தமிழர்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு துர்க்க நினைவு நாள். ஸோ அப்படி இருந்தாலும் ஏன் இதை வந்து இந்த வருஷம் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொண்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வருட அதாவது போர்ச்சூழல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து சுதந்திரமாக வந்து இந்த ஒரு மாவீரர் நாள் அனுஷ்டிப்பை வந்து செய்ய முடியாமல் இருந்தது. இந்த ஒரு நினைவேந்தலை செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த வருடம் வந்து அதற்கான அனுமதிகள் ஓரளவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஒரு சந்தோஷமாக திருப்தியாக மன திருப்தியாக வந்து செய்கிறாங்க. அஞ்சலி செலுத்துகிற நாளாக இருந்தாலும் அது மன திருப்தியாக சந்தோஷமாக செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. இந்த வருடம் கூட வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்துருந்தாங்களே. ஆனால் நான் வந்து மாவீரர் நாள் அன்றைக்கி வந்து இங்கே இல்லை. நான் பிரசாந்தும் போய் ஊர் பக்கம் மாறிப்பட்டுட்டோம். அந்த வெள்ள பெருக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்போ வந்து அங்கே மாட்டிப்பட்டுட்டோம். அண்ட் இந்த வருஷம் வந்து வரக்கூடியதாக வந்து இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கமுகம்பிள்ளை இருக்கும். எப்போவுமே வந்து மாவீரர் நினைவேந்தல் நாட்களில் வந்துட்டு தென்னம்பிள்ளை இல்லைன்னு சொன்னால் கமுகம்பிள்ளை, அதாவது வரக்கூடிய மாவீரரோட பெற்றோர்கள் உறவினர்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிள்ளைகள்கிட்ட ஞாபகார்த்தமாக வந்து ஒரு பிள்ளை கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி வந்து இந்த கமுகம்பிள்ளை அப்படின்னு சொன்னால் தென்னம்பிள்ளைக்கு வந்து கொடுப்பாங்க. அது வழக்கமாக வந்து இருக்கிறது. ஓகே, அப்படியே இங்கே வந்து பாருங்கள் வந்து இது பூரா வந்து வரிசைக்கு இணங்க அப்படியே நடப்பட்டிருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு தீபச்சுடர்கள் வந்து ஏற்ற ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கமுகம் பிள்ளைகள் வந்து இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நான் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை. மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு போயிருக்கேன். போன இடத்துக்கு முதல் வருடம் வந்து கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு கூட வந்து போயிருந்தேன். அதாவது வன்னிமண்ணில் கொஞ்சம் மிகப்பெரிய மாவீரர் துயிலும் இல்லம் எதை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகபுரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கிளிநொச்சி கனகபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துயிலும் இல்லம். ஆனால் அங்கே கூட வந்து நான் போன வருடத்திற்கு முதல் வருடம் இந்த அளவுக்கு பார்க்கல. இந்த வருடம் எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த வருடம் வந்து குறிப்பாகவே வந்து வன்னி மண் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மற்றும் வடகிழக்கு பகுதி, குறிப்பாக வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவீரர் துயிலும் இல்லத்திலையுமே வந்து மிக சிறப்பான முறையில் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பான முறையில் வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. சின்னவங்க பெரியவங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு சொல்லி பாகுபாடு வேறின்றி வந்து எல்லாருமே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மழை வேற அடிச்சிட்டு இருக்கு. பொறுமை கடந்த பகைவர் நடுங்க எங்கள் வழிகாட்டி, எங்கள் வழிகாட்டி. உலகினில் எதடா இல்லை பொங்கி எழுந்தங்கள் தலைவனின் ஆணை முடிப்பது எங்கள் வேலை. பொங்கி
போர்ச்சூழலுக்கு அப்புறமா வந்துட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்துட்டு மாவீரர் நாட்களை வந்துட்டு அனுஷ்டிக்க முடிஞ்சிருந்தது. ஆனால் இந்த வருடம் உண்மையில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அனுமதிக்கு பிரகாரம் வந்து அவங்களால மனநிறைவை வந்து இதை வந்து செய்ய முடியுது. அதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஆண் பெண் சிறியவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் வந்து எல்லாருமே வேலைப்பாடுகள் இருக்கிறாங்க. எல்லாருமே வேலை செய்து தான் வந்து அர்ப்பணிப்போட வந்து வேலை செய்கிறாங்க. எல்லாருமே மழையும் கூட பார்க்கல, வெயிலும் கூட பார்க்கல. வெயிலுன்னு சொல்லக்கூடாது, வந்து இந்த நேரத்தில் வந்து பயங்கர மலைகள் தான் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் மழைன்னு பாராமல் வந்து அவங்க வந்து இந்த வேலைகளை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடித்தம்பம் மேலே இது. ஸோ சென்ற இது வெல்டிங் வேலைகள் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க வந்து வெல்டிங் வேலைகள் வந்து செய்து ஒவ்வொரு வேலைகளையும் வந்து அதிகமான மினக்கேடுகள் வந்திருக்கும். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் மலைக்குள்ளேயும் வந்து அந்த மினக்கேடுகளை வந்து பொருட்படுத்தாமல் வந்து இது பண்ணி ஆகணும், பண்ணணும், இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி வந்து உண்மையிலே எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்க. அந்த சைட்லலாம் வந்து எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அண்டு அங்கே முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எப்போவுமே தெரியும் இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவீர துயிலும் இல்லமே வந்துட்டு போராட்ட காலத்திற்கு பிறகு வந்து இடித்து அழிக்கப்பட்டிருந்தது. ஸோ கல்லறைகள்லாம் வந்து சிதறி கிடந்ததால் அந்த கற்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து தான் வந்து இதுவரை காலமும் வந்துட்டு நினைவஞ்சலி வந்து செலுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே கூட வந்து இருந்த கல்லறைகளில் வந்து இங்கே முன்னுக்கு வந்து பெயிண்ட்லாம் பண்ணி அதை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. கருமூகில் சூழ்ந்திருந்தாலும் கார்மேகங்கள் மழையாக பொழிந்தாலும் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்து வருடம் அதை பேணி பராமரித்து ஒரு கார்டன் மாதிரி செய்து வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த புத்தரைகளையும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்லறைகள் வந்து முன்பதாக இங்கே இருந்த கல்லறைகள் மிச்சம் இருந்ததை மட்டும் இங்கே வந்து காட்சிப்படுத்தி நினைவேந்தலுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. மாவீரர் வாரம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பத்திலேருந்து வந்து மலர்கள் தூவி வந்து அதற்கான வேலைப்பாடுகளை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி தான் இறுதி வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு வந்துட்டு இது முழுக்க வந்து உண்மையில் தங்களுடைய பிள்ளைகளை நாட்டிற்காக தியாகம் செய்த சகோதரர்கள் வந்து தியாகம் செய்த ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு வீரவணக்கம் செலுத்துறதுக்காக வேண்டி இங்கே வருவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு இது அடிக்கிறாங்க. அது இதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈகை சுடர் வந்து ஏற்றுவாங்க தான். அந்த ஈகை சுடர் நினைவேந்தலுக்கான ஈகை சுடர் மெயினான ஒரு சுடர் வந்து ஏற்றுறதுக்காக வந்து அந்த ஒரு இடத்த வந்து தயார் பண்ணுவாங்க. ஆனால் சுற்றி வளைச்சி எல்லா பக்கமுமே வந்து விளக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விளக்குகள் இருக்குது. எத்தனை அப்படிங்கிறத வந்து இதை வந்து யார் தலைமையில் யாரெல்லாம் சேர்ந்து வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறாங்களோ ஒரு கமிட்டி இருக்குன்னு தானே. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும் எத்தனை பேர் வந்து இந்த விளக்குகள் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தயார் செய்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவ்வளோ இருக்குது. எல்லாமே வந்து வரிசைக்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து அழகாக வந்து செய்திருக்கிறாங்க. நாளைய நாட்களில் உண்மையிலே அந்த நினைவேந்தலில் வந்து சுடர் விட்டு எரியும் போது தான் வந்து தெரியும் அந்த காலத்தில் எத்தனை பேர் வந்து எரிந்திருக்கிறாங்க தங்களுடைய உரிமைக்காக அப்படி சொல்லி வந்து தெரியும். ஒவ்வொரு வருடமும் வந்து மே மாதத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கும். ஸோ அந்த ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து வேலைப்பாடுகள் வந்து இங்கே பண்ணுறாங்க. இந்த வெளிச்சங்கள் வந்து பார்க்கும்போது தான் பழைய ஞாபகங்கள் நாங்கள் நேரில் போய் அந்த காலத்தில் பார்க்காட்டியும் இப்போ வந்து காணொலிகள் மூலம் புகைப்படங்கள் மூலம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்து மாவீர துலங்கள் இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த வடிவமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இப்போ மிகுதம் இல்லாத என்ன சொல்லி பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு கல்லறைகள் மட்டும்தான் இல்லை, அந்த ஒரு குறைகள் மாத்திரம்தான் வந்து இங்கே இருக்கிறதே தவிர வந்து மற்றபடி மேக்சிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதே வடிவமைப்புகளை தோற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓகே, உண்மையில் இந்த விசுவமடு தேராவில் துயிலும் இல்லத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே காணொலிகளுக்கு வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட வந்து பேட்டிகள்லாம் வந்து கட்டிருக்கோம். அப்போ அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, தம்பி எந்த ஊர் அப்படி சொல்லி கேட்டால் நாங்கள் வந்து எங்களோட ஊரை வந்து மட்டக்களப்பு அப்படி சொன்னால் மட்டக்களப்பா. ஓகே, இங்கே விசுவமடு தேராவில் துயிலும் இல்லத்தில் வந்து அதிகம் வந்துட்டு போராளிகள் மாவீரர்கள் வந்து மட்டக்களப்பை சேர்ந்த மாவீரர்கள் தான் தம்பி விதைக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விசுவமடு தேராவில் துயிலும் இல்லத்தில் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மாவீரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து போர்ச்சூழலும் போது வந்து அவங்கள்ட்ட அது அந்த உடல்களில் வந்து அந்தந்த பகுதிக்கு கொண்டு வந்து அவங்கள்ட்ட தாய் தந்தைகள்கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டு அவங்கள் வந்து வீர வணக்கம்லாம் செலுத்தி அப்படிலாம் செஞ்சு குறிப்பிட்ட அந்த துயிலுமில்லங்களில் வந்துட்டு அவங்கள வந்து விதைப்பாங்க. ஆனால் இறுதி கட்டங்களில் இப்போ இங்கேருந்து தாய்கள் வந்து பிள்ளைகளை பார்க்க முடியாமல், பிள்ளைகள் வந்து தாயை பார்க்க முடியாமல், சகோதரங்களை பார்க்க முடியாது அந்த காலகட்டத்திலலாம் வந்துட்டு அதிகமாக வந்து மட்டக்களப்பு மாவீரர்கள் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து தான் விதைச்சவங்க. ஸோ இங்கே பார்க்குறதுலேருந்து நிறைய
மாவீரர்கள் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துயிலும் இல்லத்தில் மட்டக்களப்பு மாவீரர்களாக இருப்பாங்க. மட்டக்களப்பில் கூட வந்து அதிகமான துயிலும் இல்லங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த போர்ச்சொல்லுக்கு அப்புறமா வந்து இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து மட்டக்களப்பு பகுதிகளில் வந்து துயிலும் இல்லங்களை வந்துட்டு அலங்கரித்து வீர வணக்கங்கள் செலுத்தலை. நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கேயும் வந்து உணர்வுள்ளவங்கள் இருக்கிறாங்க, வீர வணக்கம் செலுத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில எதிர்ப்புகளை தாண்டி தான் வந்து அந்த பகுதியில் வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு முன்பதாக வந்து மட்டக்களப்பு மண்முனை தென்னறிவு பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட, அதாவது கொக்குட்டிச்சல பகுதிக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மாவடி முன்மாரி துயிலும் இல்லம் இருக்குது படுவான்கரையில். ஸோ படுவான்கரையில் இருக்கக்கூடிய அந்த மாவடி முன்மாரி துயிலும் இல்லத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னதாக வந்து கல்லறை கற்கள் வந்து நட்டவங்க. பதிலுக்காக வேண்டி இடித்து அழிக்கப்பட்டிருந்தாலும் வந்து பதிலுக்காக வேண்டி கல்லறை கற்கள் வந்து நடப்பட்டிருந்தது. அதை வந்து கோர்ட் ஆர்டர் மூலம், அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய வந்து அதெல்லாம் வந்து பிடுங்கி திரும்ப எடுத்துட்டாங்க. ஆனாலும் உணர்வுகள் எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து வெளிப்படத்தன்மையை வந்து காண்பிக்க முடியாது. இதுதான் நீச்சம். ஸோ நாங்கள் கூட நிறைய வார்த்தைகளையும் நிறைய காணொலிகளையும் தவிர்த்து தான் வந்து இதை காண்பிக்கிறோம். சொன்னால் நம்ம ஒரு நாட்டிற்குள்ளே வாழ்கிறோம்னு சொன்னால் அந்த நாட்டில் என்ன சட்டங்கள் நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சட்டத்தை தாண்டி நம்ம எதுவுமே வந்து செயற்பட முடியாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இப்படி இருந்து அப்படி கண்டினியூ நீ மற்ற துயிலும் இல்லங்களையும் போய் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு பெட்ரோல் பேங்க் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு, பெட்ரோல் செட்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே நாளை நாளுக்கான மாவீரர் நினைவாலயம் வந்து சரி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாளைக்கு துயிலும் இல்லம் போக முடியாதவங்கெல்லாம் வந்து நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல இருந்து புதுக்குடியிருப்பு டவுன் முழுக்கவுமே வந்து பயங்கர வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் முழுக்க இந்த புதுக்குடியிருப்பு டவுன் ஏரியாவை சுற்றி கட்டி வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து உணர்வு பூர்வமாக எல்லாரும் ஒற்றுமையாக இப்படி வந்து இந்த மாவீர நாளெலாம் அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக வேண்டி இந்த வார நாட்களில் இப்படி சிவப்பு மஞ்சளை வெளிப்படுத்துவாங்க அப்படி சொல்லி எதிர்பார்க்கல நான். எல்லாமே புதுமையாக இருக்குது. அதாவது சென்ற வருட காலங்களை விட இந்த வருடம் வந்து சிறப்பானதாக வந்து அனுஷ்டிக்க இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், இரு பக்கங்களுக்குமே வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் தான் பறந்து கொண்டிருக்குது. உண்மையில் கிளிநொச்சி டவுனுக்குள்ளே கட்டியிருக்கிறத விட புதுக்குடியிருப்பு டவுனுக்குள்ளே தான் அதிகமாக வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து கட்டி விட்டுருக்காங்க. அதாவது ரொம்ப தூரத்துக்கு கட்டி வச்சிருக்கிறது வந்து இந்த புதுக்குடியிருப்பு பகுதியில் தான். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக முள்ளிவாய்க்கால் மாவீரர் துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். பயங்கர மழை கொட்டிகிட்டு இருக்குது. இது ஃபைனல் கிடையாது. நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருந்து அப்படியே முள்ளிய வலையை ஒட்டி சுட்டான் எல்லாம் காண்பிக்கலாம்னு சொல்லி தான் நினச்சோம். பட்டு மழையால் கொஞ்சம் முடியல. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் மழை விட்டுரும் உள்ளே போய் எல்லா விஷயங்களையும் காண்பிக்கலாம் அப்படி சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். பட் முடியலை. இங்கே பாருங்க ஒரு ஆளை பிரசாந்த் முடியாது. இப்படித்தான் நானும் இருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து கவர் போட்டு இப்படித்தான் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் வரும். அதாவது வெல்டிங் பண்ணி இப்போ அதை ஒட்டி டிசைன் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் வரும். பேச முடியாது. பயங்கர காற்றும் அடிச்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிக்கம்பெல்லாம் நட்டுட்டாங்க. அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லம்ன்றது இறுதிப் போரின் போது வந்து இங்கே வீரச்சாவடைந்த மாவீரர்களை வந்து விதைக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட வித்துடல்களை வந்து இந்த இடத்துல வந்து வித்துட்டு இதை மாவீர துயிலும் இல்லமாக வந்து கொண்டு வந்தாங்க.
ஸோ அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எதிராகவே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வருஷம் வருஷம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிறது, அதாவது மே 18 நினைவேந்தல் நடக்கிறது வந்து இந்த முற்றம் தான். ஸோ அந்த முற்றத்துக்கு எதிராக வந்து இந்த பக்கம் வந்து முள்ளிவாய்க்கால் மாவீர துயிலமிலம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து ஒரு மாவீர துயிலமிலம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நினைவேந்தலுக்கெல்லாம் வந்து போவாங்க. அது தமிழர்களாக இருக்கட்டும், செங்கலர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து போவாங்க. வந்து போகிறப்போ வந்து இங்கே நினைவேந்தல், அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் அதாவது அப்பாவி ஜனங்கள் வந்து இறுதி போரின் போது உயிரிழந்ததை ஒட்டி அவங்களுக்கு நினைவு கூறுற ஒரு நினைவு தீவு மட்டும் தான் இங்கே இருக்குன்றது தெரியும். ஆனால் இங்கே ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இங்கேயும் வந்து மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது தான். ஸோ இங்கே வந்து அந்த கேட்டு, அதாவது மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு ஒரு முன்னுக்கு இருந்து அந்த வாயில வந்து காண்பிச்சு இது மாவீரர் துயிலும் இல்லம் என்பதை காண்பிக்கிறதே வந்து ஒரு முன்னுக்கு இருக்கிற அந்த ஒரு கேட்டு வழிதான் வந்து. ஸோ இங்கே எந்த ஒரு துயிலும் இல்லங்களுமே அது இல்லை. போருக்கு அப்புறமா வந்து எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அதை பிரதிபலிக்கிறதுக்காக மட்டும் தான் இப்போ வெல்டிங் பண்ணி இந்த வேலைப்பாடுகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுவும் வந்து இப்போ மலைக்குள்ளேருந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அந்த வேலை செஞ்ச அன்னையெல்லாம் வந்து இந்த கொட்டிலுக்குள்ளே இருக்கிறாங்க. நான் அவங்கள வந்து காண்பிக்கலை. ஆனால் இங்கேயும் வந்து லைட்டிங் எல்லா வெளிச்சங்கள் எல்லா வேலையுமே செய்துட்டாங்க வந்து. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக வந்து இருக்குது அந்த ஒரு முற்றம், அந்த ஒரு இடம் வந்து அழகாக இருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி மலைகள் பெய்யுமா தொடருமான்றது தெரியாது. ஆனால் உண்மையில நாளைக்கு ஒரு மழைக்கே அது ஒரு இடைவெளி கிடைக்கும்னு சொன்னால் உண்மையில மக்கள் மக்கள் வந்து கொஞ்சம் மனநிறைவாக நின்று ஈகை சுடர்களை வந்து ஏற்றிட்டு, அதாவது நினைவேந்தல் சுடர்களை வந்து ஏற்றிட்டு அவங்கள வந்து நினைவஞ்சலை செலுத்திட்டு சுமூகமாக வந்து எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு போவாங்க இங்கேருந்து. ஆனால் இதே மாதிரி காற்றும் மழையும் நாளைக்கும் அடிக்கும்னு சொன்னாலும் வந்து அவங்க கஷ்டம், அதாவது நினைவேந்தலில் வந்து இதை முடிச்சு கொள்றது கஷ்டம். ஓகே, நாங்கள் முல்லைத்தீவோட முடிக்கிறதா இருந்தோம். பட் வந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தூரிட்டு இருக்கு மழை. டைம் வந்து இப்போ 4:45 அந்த டைம் தான் வந்து. ஸோ நல்லாவே இருட்டான மாதிரி இருக்குது, அப்படியே மழை தூரிட்டு இருக்கு. இந்த பூராவே வந்து மெயினாக வந்து கிளர்ச்சி மெயின் ரோடில் வச்சு பெரிய கட்டுரை, அதுக்கப்புறமா கனகபுரம் போகிற வழியில் இந்த கனகபுரம் ரோட்டில், அதாவது கிளர்ச்சி கனகபுரம் வந்து இப்படி வந்து முழுக்க சிவப்பு மஞ்சள் கொடி கட்டியிருக்காங்க. அதாவது நான் பொதுக்குடியிருப்புல வச்சு பேசியிருந்தோம் இல்லையா, அதாவது கிளிநொச்சியில் கூட அப்படி மஞ்சள் கொடி நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டு. ஆனால் கிளிநொச்சி டவுனுக்குள்ள பெருசாக கட்டாட்டியும் கிளிநொச்சிக்கோ கணக்கு ரோட்டில் வந்து எல்லாருமே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்ல இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அண்ட் எங்களுக்கு முன்னால கெண்டர்லாம் வந்து இந்த தென்னம்பிள்ளை கண்டுகள் வந்து கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது மலையிலையும். இது கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம். ஸோ இதோட நாங்கள் முடிக்கலாம்னு நினைக்கிறோம். சொன்னால் இனி அடுத்த மழை வாரத்துக்கு இடையால நாங்களும் இங்கேருந்து கிளம்படும். அதனால் இதை வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு வந்து பிரம்மாண்டமான முறையில் இந்த நினைவேந்தல் வந்து நடக்க இருக்கு, அதாவது மாவீரர்களுக்கான நினைவஞ்சல் வந்து செலுத்த இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்துல நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.